வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 41ஆம் பாகத்தில் கர்மயோகம் பற்றிய 5ஆம் அமர்வில் இன்றைக்கு மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாய் தந்தை காரணம் என்றாலும் ஒரு சுக பிரசவமாக வேண்டும் என்றால் மருத்துவமனை, மருத்துவர், செவிலியர், மருந்து, மாத்திரை என்று சமுதாயத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு குழந்தையின் சுக பிரசவம் சாத்தியமில்லை. பிறந்த பின்னும் அந்த குழந்தைக்கு பால், மருத்துவம், கல்வி போன்ற எல்லா வசதிகளையும் இந்த சமுதாயமே அளிக்கிறது. இப்படி பெற்ற நன்மைகளில் திருப்பி செலுத்த முடிந்தது எவ்வளவு என்று மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கணக்கு பார்க்க வேண்டும். அதுதான் நன்றி உணர்வு, தெய்வ நீதி. இது இல்லை என்றால் விளைவு என்னாகும்? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்றார் வள்ளுவ பெருந்தகை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். பூமியில் 3/4 பங்கு தண்ணீராக இருக்கின்ற கடலே வற்றி போகும். எப்போ? தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். கனத்த கருமேகங்கள் மழையாக மீண்டும் பூமிக்கு வரவில்லை என்றால் கடல் நீரை வற்றி போயிருக்கும். எனது ரீசைக்ளிங் ப்ராசஸ், இதுதான் உலக விதி. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு என்றார் கவிஞர் வாலி. எனவே நமக்கு இந்த இயற்கை வளங்களில் உரிமை உள்ளது போல நாம் பெற்ற வளங்களுக்கு நம்முடைய மனித வளத்தை திருப்பி செலுத்த வேண்டிய கடமையும் உண்டு. ஆனால் உலக வழக்கை நாம் பார்க்கின்ற போது சம்பாதித்த பொருள் எனக்கு மட்டுமே உடைமையானது என்று இருப்பு வைத்து மக்கள் பாராட்டுகின்றார்கள், உரிமை பாராட்டுகின்றார்கள். இந்த பழக்கத்திலே ஒரு கணக்கை பார்க்க வேண்டும். எடுப்பது மட்டுமே கொடுப்பதே இல்லை என்றால் அவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? சமுதாயத்திலிருந்து, உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் எதையும் திருப்பி செலுத்துவதே இல்லை. இப்ப இங்கே அரசியல்வாதிகளை போலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இவருக்கு என்ன பெயர் வைக்கலாம்? சரி, எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் இப்ப கணக்கு பார்க்கின்ற போது எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை என்றால் அவன் திருடன். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன்.
எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். இப்போ திருட்டு என்ற ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? அதாவது எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை. இதுல லஞ்சம், ஊழல், ஏமாற்று, பித்தலாட்டம் இவற்றோடு திருட்டு, கொள்ளையும் இதே வகை தானே. இப்ப திருட்டு என்பதற்கு அரசியல் சாசனங்களிலே சரியான விளக்கம் தரப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. எப்படி என்றால், இப்ப எந்த வகையான திருடர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள்? பூட்டை உடைத்து வீட்டில் இருக்கின்ற பொருளையோ, கடையில் இருக்கின்ற பொருளையோ திருடிச் சென்றால் அவன் காவல்துறையிடத்திலே சிக்கினால் அவன் தண்டிக்கப்படுகிறான். சரி, திறமையுள்ள ஒரு மனிதன் தனது ஆற்றலை குடும்ப நலன், சமுதாய நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்றால் இவனும் திருடன் தானே. தன்னுடைய உழைப்பின் ஆற்றலை, அறிவு திறனை குடும்ப சமுதாய நலனுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் இவனும் ஒரு வகையில் திருடன் தானே. அது மட்டுமல்ல, இப்போ தங்கம், தங்க நகை விற்கிறாங்க. நியாயப்படி பார்த்தாலே 10 கிராமுக்கு 1 கிராம் செம்பு சேர்க்கணும். 1 கிராம் தங்கம் 6,500 7,000 என்னவோ இப்போ ரேட்டு. 1 கிராம் வெள்ளி ரூ. 45 தான். இந்த வெள்ளியில சேர்கின்ற போது 7,000 மதிப்பு பெறுகிறது அல்லவா? 1 கிராம் வெள்ளி 1 கிராம் என்னது செம்பு 7 கிராம் 10 கிராம் தங்கத்தோடு சேர்ந்து நகை செய்யக்கூடிய பக்குவத்தை பெறுகின்ற போது 22 கேரட் சொல்கிறோமே, அப்போ 11 கேரட் தங்கமாக்குறது இல்லையா? அப்போ 1 கிராம் செம்புக்கு ரூ. 45 பதிலாக ரூ. 7,000 வாங்குகிறார் இல்லையா? ஒன்று. அது போக இதுல கலப்படம் வேற. 22 கேரட் என்று சொல்லி 18 கேரட் தங்கத்தை விற்பது. பிறகு செய்கூலி, சேதாரம் என்று வாங்குவது. இவர்கள் யாரும் தண்டிக்கப்படுவதில்லையே. இது நமக்கு தெரியாது. நகை வாங்குபவர்களுக்கு இப்படியெல்லாம் இதிலே கணக்கு இருக்கிறது என்பது தெரியாது. அப்ப இதுவும் ஒரு வகையில் திருட்டு தானே. அதே போல பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க என்ன பண ஒரு பொருளுக்கு என்ன கொள்முதல் விலை தந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. விற்பனை விலை மட்டுமே நாம் பார்க்கின்றோம். அப்போ 1 மடங்கு விலைக்கு 4 மடங்கு விலை வைத்து விற்றால் இதுவும் திருட்டு தானே. இவரெல்லாம் தண்டிக்கப்படுவதில்லையே. இன்னும் சொல்ல போனால் பாராட்டப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். எனவே அரசியல் சாசனத்தில் திருட்டு என்பதற்கான சரியான விளக்கம் இல்லை. இதை கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வார். ஒன்று நீ இருக்கும் போது இதெல்லாம் காணாமல் போக நேரலாம், அல்லது எல்லாம் இருக்கின்ற போது நீ இறந்து போக நேரலாம், அல்லது உன்னிடத்திலிருந்து இன்கம் டேக்ஸ் ரைடோ, இடி ரைடோ எடுத்துக்கொண்டு போகவும் நேரலாம். எனவே களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா என்றார். எனவே பேராசையை நீக்கினால் தெய்வ நீதிப்படி செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். தெய்வ கடாட்சம் நம்மை தேடி வரும். எனவே சமுதாயத்தில் கர்மயோகம் பின்பற்றப்படாததற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால்
தேவைகளும் ஆசைகளும் தான். இதுவே அரசியல் சாசனத்துல குற்றவியல் இருக்கிறது. அதனுடைய அடிப்படை சித்தாந்தமும் இதுதான். தி பேசிஸ் ஃபார் ஆல் கிரைம்ஸ் ஆர் நீட் அண்ட் கிரீட் என்று சட்டத்துறையே பேசுகிறது. எனவே இந்த ஆசைகளையும் தேவைகளை தவிர்க்க முடியாது, ஆனால் பேராசைகளை தவிர்க்கலாம் இல்லையா? அப்போ தனக்கு ஓரளவு வசதி இருந்தால் போதும், அதற்கு மேல் ஈட்டுகின்ற பொருள் சமுதாய நலனுக்கு என்று திருப்பிவிட்டால் உலகில் பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் வறுமையிலும் மக்கள் இருக்க மாட்டார்கள். ஒருவன் சேர்க்கின்ற செல்வம் இன்னொரு மனிதனுக்கு வறுமையாகும். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதவர் என்பார் வள்ளுவப்பெருந்தகை. இலர் பலராகிய காரணம். ஒவ்வொரு நாளும் நடுத்தர குடும்பங்களே வறுமையை நோக்கி தள்ளப்படுகின்றன. இங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் நடுத்தர குடும்பங்களே வறுமையை நோக்கி தள்ளப்படுகின்றன. என விலைவாசியும் பொருட்களுடைய தேவைகளும் பெருகிக்கொண்டே போகின்ற போது ஈட்டுகின்ற பணம் அதற்கு போதுவது இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் சம்பாதித்து வசதியாக வாழ்பவனுடைய பார்வையிலே பார்க்கின்ற போது இவன் தாழ்ந்தவனாகிறான். இப்படி பொருள் எப்படி வந்தது என்று யாரும் சிந்திப்பது இல்லை. பணம் இருந்தால் அவனை மதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நல்லவர்களுக்கு மதிப்பு இல்லை. அப்போ என்ன தோணும்? எப்படியாவது மரியாதையை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று தோன்றுகின்ற போது திருடவும் கொள்ளடிக்கும் தான் தோன்றுமே தவிர கர்மயோகத்தை பின்பற்றுவதற்கு யாராவது தோணுமா? இல்லை பேசினால்தான் பிடிக்குமா? எனவே இது உலகளவில் இருக்கின்ற ஆசை பயப்பட்டோர் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் அல்லாது கர்மயோகம் சாத்தியமில்லை. சரி, இதே மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? அலைகள் ஓய்ந்த பின் ஆடோம் நிறன காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ, ஆண்டவன் தந்த விலைதான் தீருமோ என்பார் கண்ணதாசன் ஒரு கவிதையில். அதுபோல சமுதாயம் மாறட்டும், நான் மாறுகிறேன் என்று சொன்னால் சமுதாயம் எப்போது மாறப்போகிறது? நாம் எப்போது மாறுவது? அது மட்டுமல்ல, திருத்தம் என்பது தனி மனிதனிலேதான் துவங்க வேண்டும். இதுதான் நிரந்தரமானது என்கிறார் மகர்ஷி அவர்கள். எனவே கர்ம யோகத்தை நாம் பின்பற்றுவோம். மற்றவர்கள் பின்பற்றினால் பற்றட்டும், இல்லாவிட்டால் அதுக்குரிய விளைவுகளை சந்திக்கட்டும். சரி, இந்த கணக்குக்கு வருகின்ற போது கர்ம யோகம் என்ற கடமைகளை 5 வகையாக மகரிஷி பிரித்து பேசுகிறார்கள். மகரிஷிக்கு முன்பு இந்த 5 வகை கடமைகளை பேசியவர் வள்ளுவப்பெருந்தகை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று ஒரு குடும்ப தலைவனுடைய கடமைகளை பற்றி இல்வாழ்க்கை அதிகாரத்திலே வள்ளுவப்பெருந்தகை குறித்திருக்கிறார். தென்புலத்தார் துறவிகள், தெய்வம் ஞானிகள், விருந்து ஒக்கல் தான் சுற்றம், அப்புறம் சமுதாயத்திலே தேவையுள்ளவர்கள், பிறகு தான் என்று அங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இதை மகரிஷி அவர்கள் தெளிவாக்கி எளிமையாக நமக்கு புரியும்படி தந்திருக்கிறார்கள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று 5 வகை கடமைகள் நமக்கு உண்டு. சரி,
இந்த கடமைகளை ஆற்றுவதிலே இதுவரைக்கும் நம்முடைய புராண கதைகள், சொற்பொழிவாளர்கள் எல்லாம் பேசுகின்ற போது என்ன சொல்லுவாங்க? இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற மனம் வேண்டும் என்று சொல்லுவாங்க. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற மனம் வேண்டும் என்பாங்க. கொடுத்துடலாம், நாம் செத்து பெருமில்ல இல்லையா? எனவே தனக்கு மிஞ்சித்தான் தானம். சரி, தனக்கு எவ்வளவு இருந்தா போதும் இல்லையா? தனக்கு மிஞ்சி தானம் சரிதான். ஆனா தனக்கு என்பதற்கு என்ன அளவுகோல்? இப்போ இந்தியாவிலே அம்பானி இருக்கிறாரு. அவர் 5000 கோடி திருமண செலவு செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு 5000 கோடி தேவைன்னு தானே செஞ்சிருக்கிறாரு. அப்போ தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்றால் அம்பானி எப்போ தானம் பண்ணுவாருங்க? சாத்தியமே இல்லை. அப்ப தனக்கு என்பதற்கு எல்லை கோடு என்ன? அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதுதான் அளவுகோல். ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்த பிறகு, அதாவது நம்மளுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவு செய்த பிறகு அது குடும்பத்திற்கு அல்லது சமுதாயத்திற்கு என்று போகணும். இந்த இடத்துல மகிழ்ச்சி அவர்கள் ஒரு அற்புதமான சாமியத்தை வைக்கிறார்கள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு ஆகிய கடமைகள் இருக்கிறது உண்மைதான். இவற்றை செயல்படுத்துகின்ற கடமையிலே ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் என்கிறார். ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். என்ன கவனிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு என்று இவரு சௌகரியமா வசதியா எல்லா தேவைகளும் செய்துட்டா வச்சுக்கோங்களேன், இவர் சம்பாதிப்பது இவருக்கே பத்தாது. எங்க குடும்பத்தை கவனிக்கிறது? சரி, என்ன கவனிக்க மாட்டேன், குடும்பத்துக்காகவே நான் உழைச்சு ஓடா தேஞ்சு போவேன் என்றால் நோய்வாய்ப்பட்டுடுவ, சரியா உழைக்க முடியாது. அப்ப குடும்பமும் பாதிக்கூடும் இல்லையா? சரி, ஊருக்காகவே உழைக்கிறேன். இப்போ எங்க அரசியல்வாதிகள் எல்லாம் உங்களுக்கு செருப்பா தேய்கிறதுக்காகவே நாங்க வந்திருக்கோம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க போட்டிருக்க செருப்பு தேயவே தேயாது. சோ ஊருக்காக உழைக்கிறேன் என்று சொல்லி தனக்காக மட்டுமே வாழ்பவர்களை பார்க்கிறோம். அதே போல சமுதாயம், உலகம். இப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை ஐவகை கடமைகள் இருந்தாலும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ எது எது எங்கே எவ்வளவு தேவை என்பதை கணித்து அந்தந்த தேவைகளுக்கு செலவு செய்யக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய அறிவு வேண்டும். இந்த 5 வகை இன்னொரு கோணத்திலும் சொல்றார் மகரிஷி. பெற்றவர்கள், குரு, அரசன், தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் வணங்கி நலம் காண்போம். சுற்றத்தார், தான், குடும்பம், சமுதாயம், உலகம் சொல்லும் 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். அதாவது பெற்றவர்கள், குரு, அரசன், தெய்வம் என்ற ஐவரது பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் வணங்கி நலம் காண்போம். தெய்வத்தை மனதால், அறிவால் வணங்கினா போதும். தேர் திருவிழான்னு சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை, உணவுப் பொருட்களை எல்லாம் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சித்தர்கள் சொன்ன கருத்தை மகர்ஷி அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சுற்றத்தார், தான், குடும்பம், சமுதாயம், உலகம் சொல்லும் 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். நற்றவமாய் உயிர் உணர்ந்து நாடி நின்று மனத்தை நல்முறையில் சீர் அமைத்து ஒழுக்க வழி வாழ்வோம். கற்றவர்கள் கல்லாதோர் ஆண்கள் பெண்கள் வாரீர், கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக சமயம் ஒன்றே.
என்று கர்மயோக வாழ்க்கை நெறியை உலக அளவிலே பரவ வேண்டும் என்ற ஒரு கருத்தை வாழ்த்தாக சொல்லி மகர்ஷி அவர்கள் கர்மயோகம் என்ற தலைப்பை நிறைவு செய்கின்றார்கள். அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு குடும்ப அமைதி. குடும்பத்தில் அமைதி குறைவதற்கான காரணங்கள் என்ன? பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம், சொல், செயல், பழக்க தவறு இவற்றால் நித்தம் நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டுகொண்டோம். அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம். குடும்ப அமைதிக்கான காரணத்தை ஒரு 8 வரிகளிலே மகர்ஷி அவர்கள் ஒரு அறிமுக உரையாக தருகின்றார். பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் எத்தனை ஓட்டை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி வெளியே போகும். குழாய்ந்து வருகின்ற தண்ணி ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ பொத்தல் அதிகமானால் தண்ணி நிற்காது, நின்றாலும் குறைந்த அளவாகத்தான் இருக்கும். போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். இதுபோல் இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம், சொல், செயல், பழக்க தவறு இவற்றால் எண்ணம், சொல், செயல், பழக்க தவறு நித்தம் நித்தம் பொத்தல் பல கூடி கூடி ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் விரிந்து கொண்டே போகின்றன. குடும்ப அமைதியை கெடுப்பதிலே முக்கிய பங்கு வகிப்பவர்கள் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கும் சேர்த்து கொள்ளலாம். முக்கியமாக தொலைக்காட்சியும் பத்திரிகைகளும் தான். தினசரி பாருங்க, முழுப்போக்க விளம்பரம். அச்சய தேதி தங்கம் வாங்கு, புத்தாண்டு துணி வாங்கு, பொங்கலுக்கு துணி வாங்கு, கிறிஸ்துமஸுக்கு துணி வாங்கு, ரம்ஜானுக்கு துணி வாங்கு, ஆடிப்பண்டிகை துணி வாங்கு, கல்யாணத்துக்கு துணி வாங்கு, கருமாதிக்கு துணி வாங்கு, தீபாவளிக்கு துணி வாங்கு, வாங்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். நான் அப்படி தெருவில் போறது பார்க்கிறேன். எந்த நாளும் எந்த துணி கடையிலையும் நகை கடையிலையும் கூட்டம் குறைந்ததை நான் பார்த்ததே இல்லை. கூட்டம் குறைந்திருப்பதை நான் கண்டதே இல்லை. நான் நினைப்பதுண்டு, அப்படி என்ன வாங்க வேண்டியிருக்கு இந்த மக்களுக்கு? ஒரு 4 செட் ட்ரெஸ் எடுத்தா ஒரு வருஷம் ஓடுது. மறுபடியும் துணி கடை பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நகை நமக்கு எதுக்கு? பணம் இருந்தா வங்கியில சேமித்து வைத்தா போதும். ஏன்னா நகை வாங்குன்ற பழக்கம் எப்போ வந்ததுன்னு சொன்னால், வங்கிகள் இல்லை. பழங்காலங்களிலே வங்கிகள் கிடையாது. பணத்தை அப்படியே வச்சிருக்க முடியுமா? கரையான் சாப்பிட்ரும், திருட்டு போயிடும். அப்போ தங்கத்தை ஆபரணங்களாக செய்து தன் கழுத்திலே, கைகள்ல நகைகளாக போட்டு கொண்டாங்க. இன்னொரு பகுதி நிலத்தை வாங்கினாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கும் தங்கம், பூமியை தான் மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இப்போ இந்த நகை தேவையா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த காலத்துல வங்கி இல்லை, சேமிப்புக்காக தங்கத்தை நகையா வாங்கி போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கு பேங்க் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுல நமக்கு வட்டி என்று ஒரு தொகை ஈவாக கிடைக்கிறது. இதுல தங்கத்துல விலை ஏறினாலும் விற்க போனீங்கன்னா சேதாரம் கழிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு டிப்ரேஷன் ரேட் போடுவாங்க, அதையும் கழிச்சிருவாங்க. மிச்சமுள்ள உயர்வு தான் நமக்கு லாபம்னு சொல்ல முடியும். அப்ப தங்கத்தில் பெரும்பாலும் நம்முடைய லாபத்தை கடைக்காரர்கள் எடுத்துருவாங்க. இப்ப எதுக்கு இப்படி போய் மொய்க்கிறாங்க? எனக்கு புரிவதே இல்லை. இந்த மக்களுடைய சைக்காலஜி ஒரு சிந்திக்கிறாங்க. ஆனா ஏன் இப்படி சிந்திக்க மாட்டேன்றாங்க? சரி, இதை வாங்கிட்டு குடும்ப செலவுக்கு பணம் இல்லாம
வட்டிக்கு கடன் வாங்குறது, செலவுக்கு இல்லைன்னு சொல்றது. அப்புறம் மத்தவங்க அதுக்கு சண்டை போடுறது. எனக்கு குடுக்க காசு இல்ல, நகை மட்டும் வாங்க காசு இருக்கான்னு சண்டை போடுறது. எப்படி குடும்பத்துல அமைதி இருக்கும் யோசிங்க. இப்படி எண்ணம், சொல், செயல், பழக்க தவறு இவற்றால் நித்தம் நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டுகொண்டோம். நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம். இயற்கை இன்பம் இருக்கு. செயற்கை இன்பம் என்ன? நாமாக செய்து கொள்ளக்கூடிய இன்பம் என்ன? நல்ல வெயில் காலம், வசதி இருக்கிறது, ஒரு ஃபேனோ ஏசியோ வாங்கி போடுறோம், சுகமாகத்தான் இருக்கிறது. பருவ வயதிலே ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்து கொள்கிறோம், இன்பம் தானே. இவையெல்லாம் நாம தேடிக்கொள்கின்ற செயற்கை இன்பங்கள். இப்படி இயற்கை தந்த நிறை செல்வமாம் இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டுகொண்டோம். இதுக்கு அறிவு வேணும். கண்டுகொண்ட பிறகுதான் அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம். அப்ப குடும்ப அமைதி நிலைக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்றால் அறிவுபூர்வமாக வாழ்கின்ற பக்குவத்தை பெற வேண்டும். மனம் போன போக்கிலே போனோம் என்றால் கடனே தீராதுங்க. கடைசி வரைக்கும் கடனையே மிச்சம் வச்சுட்டு போவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் லங்ஸ் கேன்சர். அதற்கு மருத்துவத்துறை என்ன சொல்கிறது, ஒரு 21 இன்ஜெக்ஷன் போடணும், போட்டா காப்பாத்திடலாம். ஒரு இன்ஜெக்ஷன் காஸ்ட் 2 lakhs rupees அப்படின்னு சொல்றாங்க. என் நண்பர் சொன்னாரு, நான் அதுக்கு பதில் சொன்னேன், வங்கியில் நாம் சம்பாதித்த பணமே 42 லட்சம் இல்லை. வங்கியில் நாம் சம்பாதித்த பணமே 42 லட்சம் இல்லை. இப்போ குழந்தையிடத்திலே அதை வற்புறுத்தி செலவு செய்ய வைத்தோம் என்றால் அவர்கள் சம்பாதிப்பது அவ்வளவு லேசா? ஒரு கேள்வி. சரி, 42 லட்சம் செலவு செய்து விட்டால் நமக்கு மரணம் இல்லையா? அடுத்த கேள்வி. ரெண்டுக்கும் பதில் துக்கம் தானே. சோ என்றோ ஒரு நாள் போகின்ற உயிர் இன்னைக்கு போனா என்ன நட்டம்? ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு. ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி எர்த். எனவே எது யதார்த்தமானது சிந்திக்கணும். அதே போல குழந்தைகளை முன் வந்தாலும் கூட மறுத்து விட வேண்டும். எதுக்காப்பா என்னைக்கோ ஒரு நாளைக்கு போகத்தான் போறேன், என்ன மிஞ்சி போன ஒரு 5-6 வருஷமா, அதுக்கு எதுக்கு போய் எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு? அது உங்களுக்கு இருந்தா குடும்பத்துக்கு சௌரியமா இருக்கும். டோன்ட் வேஸ்ட் மணி என்று குழந்தைகள் முன் வந்தாலும் கூட அதை அன்போடு மறுதளிப்பதுதான் பொறுப்புள்ள தந்தைக்கு இலக்கணமே தவிர, உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை மட்டுமே வைத்துக் கொண்டு விரயம் செய்வது முட்டாள்தனம். சரி, இப்போ குடும்பம், அமைதி, 2 வார்த்தைகள். குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்றால் என்ன? எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம், அதான குடும்பம். சரி, ஒரு காலகட்டத்துல 10, 15 குழந்தைகள் இருப்பாங்க. அதுல அண்ணன், தம்பி, திருமணமாகி அவங்க குழந்தைகள் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு 50 பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துல. கூட்டு குடும்பம்னு பேரு. இதையும் குடும்பம்னு தான் சொன்னாங்க அந்த காலத்துல. பிறகு கருத்து வேறுபாடுகள் வருகின்ற போது அண்ணன், தம்பி எல்லாம் தனித்தனி குடும்பங்களாக அமைத்துக் கொண்டார்கள். இப்ப அவங்க குழந்தைகள், இது குடும்பம் என்று சொன்னோம். அதிலேயும் 5, 6 குழந்தைகள் பெற்றுக்குவாங்க. பிறகு பொருளாதார சிக்கல் வருகின்ற போது அரசாங்கமே நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் வலியுறுத்தி கொண்டிருந்தாங்க. மக்களும் சிந்தித்து பார்த்தாங்க, குழந்தைகள் வளர்ப்பதே கஷ்டமா இருக்கு,
எதுக்கு அதிகமா? 2 போதும் என்று கருத்துரை செய்து கொண்டாங்க. பிறகு இன்னும் கொஞ்சம் சிக்கல் அதிகமான போது, நாம் இருவர் நமக்கொருவர் அப்படின்றது அரசாங்கம் அதை வலியுறுத்தியது. பிறகு ஒரு காலகட்டத்தில மக்களே யோசிச்சாங்க, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னாங்க. சரி, நாம் இருவர் இருக்கிறோம். 2 பேரும் வேலைக்கு போறோம். ஒருவர் இந்தியாவுல இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அமெரிக்காவுல இருக்கிறாங்க. கணவன் மனைவின்னு பேருங்க. இப்போ எதை குடும்பம் என்று வரையறை செய்வீர்கள்? 50 பேர் இருந்தது குடும்பமா? கணவன் அமெரிக்காவிலே, மனைவி இந்தியாவிலே என்று வாழ்வது குடும்பமா? இப்ப குடும்பத்திற்கு இலக்கணம் என்ன? இந்த கேள்விக்கு பதிலை சொன்ன மகான் வள்ளுவர். இது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை என்றார். குடும்பத் தலைவன் என்றால் யார்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்பத் தலைவர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா யாரு குடும்பத் தலைவராக இருப்பதற்கு அருகதை உள்ளவர்கள்? இப்போ சில குடும்பங்களிலே குடிகார தந்தை, சூதாடி தந்தை. அவர்கிட்ட குடும்பத்தின் வருமானம் முழுவதும் கொடுத்தா அவர் குடும்பத்தையே கவனிப்பாரு. சூதாட்டத்தை தான் கவனிப்பார். இவர் குடும்பத் தலைவராக முடியுமா? அப்ப அந்த இடத்திலே மனைவி குடும்பத் தலைவராக ஆகிறார் இல்லையா? அப்போ குடும்பத் தலைவர் யார் என்றால், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. அந்த இயல்புடைய மூவர் யார்? இங்கதான் இலக்கணம் இருக்கு. இயல்புடைய மூவர் யார்? நான் வாழ்க்கை துணை. இது ஒரு லெவல், ஒரு தலைமுறை. எங்களுடைய தாய் தந்தையர்கள். பொதுவா கணவனுடைய தாய் தந்தை தான் இங்க இருக்கலான்ற ஒரு கருத்து இருக்குங்க. ஆனா வலு சொல்லக்கூடிய கருத்து, கணவன் மனைவி 2 பேருடைய தாய் தந்தையர்கள். இது நமக்கு முன் தலைமுறைகள். அடுத்து இந்த தம்பதிக்கு பிறக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள். 3வது தலைமுறை. இப்படி இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல் ஆற்றி நின்ற துணை. நல்லதை செய்து துணை நிற்க வேண்டும். இப்ப நல்லதை செய்வது என்றால் சொத்து சேர்க்கிறது மட்டும்தான் நினைக்கிறாங்க. சில பேர் கல்வி தருவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிக்க வைக்கணும் என்பதை மட்டும்தான் கடமையாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய சமுதாயத்துல குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிறதுன்னு என்ன அப்படின்னா, குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், சொத்து சேர்க்கணும். இது 2 தான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி. இதான் இலக்கணம். சரி, அந்த குழந்தைகள் சரியில்லை என்றால், நீங்கள் சம்பாதிக்கின்ற வழி அதர்மம் என்றால், இப்ப என்ன சொல்லலாம்? அதனால தான் வள்ளுவர் சொன்னாரு, நல் ஆற்றி நின்ற துணை. நல்லதை செய்வது என்றால் அறம் காப்பது என்று பொருள். அப்ப நாமும் தர்மத்தின்படி வாழ தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் தர்மத்தை கற்றுத்தர வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். இன்றைக்கு இந்திய நாட்டின் பெரும் சிக்கலே ஒழுக்கமற்ற மக்கள். பேசுவாங்க, எல்லாம் அழகா பேசுவாங்க, ஆனா ஒழுக்கம் இருக்காது. இந்த ஒழுக்கமற்ற சந்ததிகளை வைத்து காப்பாற்றுவது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. ஒழுக்கமற்ற மக்கள், ஒழுக்கமற்ற அரசியல்வாதிகள், இவங்களை திருத்தணும்னு சொன்னா யார் திருத்த முடியும்? இறைவனாலே முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் அமைதியாக வாழ வேண்டும் என்றால்
நான், என் குடும்பம், என் குடும்ப அமைதி. இதிலே தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்னங்க? நான், என் குடும்பம், என் குடும்ப அமைதி. இதில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. யார் யார்? கூட பிறந்து தனி குடுத்தனமா இருக்காங்க இல்லையா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. உறவு, நட்பு. அதாவது ஒரு சிக்கல் வைத்துக் கொள்ளுங்களேன். என் நண்பர் ஒருத்தர் பெண் தந்த பெரிய சிக்கல். அதுவும் பக்கத்து ஊர் வேற. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம். ஒவ்வொரு முறையும் எங்க பிரச்சனைன்னா, இங்கேருந்து சொந்தங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு வேன் வச்சு போவாங்க. அங்க போய் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிவுக்கே வராது. அவங்கவங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா சண்டை கடை மாரி சத்தமா தான் இருக்குமே தவிர, பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்? 6 பேர் போதும். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு 6 பேர் போதும். நீங்க, உங்க மனைவி, உங்க மகள், உங்க மாப்பிள்ளை, உங்க சம்பந்தி 2 பேர். 6 பேர் மட்டும் உட்கார்ந்து பேசுங்க. பிரச்சனை தீர்ந்து போயிரும். வேற யார் சம்பந்தப்பட்டவங்க? சொல்லுங்க. எனவே டைரக்ட் இன்வால்வ்மென்ட் இந்த 6 பேர் தானே. இன்னும் வயதாகி தாய் தந்தையில போய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கங்க. இப்போ கணவன் மனைவி 2 பேர் தான். எனவே பிரச்சனை என்ன என்பதை அலசி ஆராய்ந்து எது தீர்வு என்று சிந்தித்து பார்க்கணும். ஒரு அருமையான ஆங்கில புத்தகம் ஒண்ணு பார்த்தேன். அருமையான தலைப்பு. If you are not on the part of solution, then you are the problem. இவ்வளவு பெரிய தலைப்புங்க அந்த புத்தகத்துக்கு. If you are not on the part of solution, then you are the problem. அருமையான தீர்ப்பு அல்லவா? பல பேர் நாம் பார்க்கிறோம். அதுவும் நீ இது மாதிரி இந்த 10, 20 பேர் கூட்டிட்டு பஞ்சாயத்து போனீங்கன்னு வச்சுங்களேன். சில பேர் அதுல பிரச்சனை ஊதுவதற்கு பார்ப்பாங்க, பெருசாக்குறதுக்கு பார்ப்பாங்க. பேச்சளவுல போறத அடிதடி அளவுக்கு கொண்டு போயிருவாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அவருடைய இயல்பே சின்ன பிரச்சனை ஊதி பூதாகரமாக்குவது அவருடைய குணம். இது போல் உள்ளவங்க எல்லாம் பக்கத்துல வச்சுங்களேன், எப்போதைக்கு நாம் நிம்மதியா இருக்க முடியாது. அதான் வள்ளுவர் சொல்லுவார், இது போல நமக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களுக்கு என்ன விலை தந்தாவது அவரை துரத்தி விடுங்கள்ன்றார். உறவு நட்பை பத்தி தான் வள்ளுவர் பேசுறார். என்ன விலை தந்தாவது அவர்களை தூர வச்சிருங்க, பக்கத்துல சேர்த்த வேண்டான்றார். நீ சும்மா அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அப்படி இப்படி இந்த சென்சிட்டிவ் மேட்டர்லாம் பேசிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஐயோ கூட பிறந்த எப்படி, அதாவது ராமாயணத்துல ஒரு அருமையான ஒரு காட்சி இருக்குங்க. வாலி வதம் செய்யப்பட்டு விடுகிறான். அப்போ வாலி கேட்கிறான், ராமா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது. நீ இருக்கிறது அயோத்தியில, நான் இருக்கிறது கிஷ்கிந்தையில. அங்கிருந்து இங்க என்ன எதுக்கு கொன்ன நீ? எனக்கும் என் தம்பிக்கு பிரச்சனை, இதுல நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற என்று வாலி கேட்பான். ராமர் சொல்லுவாரு, ஆதரிப்பதற்குரிய உன் தம்பியை நீ பகையாக நினைத்து அவனை அடித்து துரத்தினாய். அதனால் நீ தண்டனைக்குரியவன் அப்படின்னு சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல அந்த வார்த்தையை கவனிங்க. உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய தம்பி அப்படிங்கிறார். சரி, இப்ப இதே இலக்கணத்தை ராவனுக்கு கொண்டு வாங்க. ராவணன் ஏன் சீதையை தூக்கிட்டு போனா? இலக்குவன் சூர்பனகையை
காதை மூக்கு அறுத்தான். அதனால் மன்னன் என்ற வகையிலே தன் உடன்பிறப்பு மட்டுமல்ல, தன் நாட்டு பிரஜை. அதனால் அதுக்கு பழித்திருப்பதற்காக சீதை கவர்ந்து போனான். நியாயம்தானே? நியாயம்தானே? தம்பியை காப்பாற்றது உன்னுடைய பொறுப்பு என்று இங்க சொன்னா, தங்கச்சியை காப்பாற்றுறது ராவணனுடைய பொறுப்பு இல்லையா? அப்ப அவன் தண்டனை எடுத்து கொடுத்து சரியா போச்சு இல்லையா? என்றால் இங்க வார்த்தையை கவனிக்கணும். ஆதரிப்பதற்கு உரிய தம்பி. ஏன்னா சுக்ரீவன் நல்லவன், கதைப்படி சுக்ரீவன் நல்லவன். அப்ப நல்லவனை ஆதரிக்க வேண்டிய கடமை கூட பிறந்த நல்லவனுக்கும் உண்டு. ஆனா இங்க சூர்பனகை யாருங்க? நல்லவள் இல்லை, ஆதரிப்பதற்கு தகுதி அற்றவள். அப்ப ராவணன் செய்த பாவம் என்ன? தகுதியற்ற தங்கைக்கு உதவி செய்கிறேன் என்று சீதையை கவர்ந்து சென்றது குற்றம். அதனால்தான் அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஆனா ஒருத்தன் சிக்கனமா சம்பாதிக்கிறவன் காசு வச்சிருப்பான். ஊதாரித்தனம் பண்றவன் அதிகமா சம்பாதிச்சாலும் கையில காசு இருக்காது, கடன் தான் இருக்கும். உங்ககிட்ட இருக்கு எனக்கு கொடு, உங்ககிட்ட இருக்கு எனக்கு கொடுன்னு சொன்னா எவ்வளவு கொடுக்க முடியும்? கொடுத்து என்ன பண்றது? இவன் சிக்கனமா எறும்பு சேர்த்து வச்ச மாதிரி சேர்த்து வச்சிட்டு இருந்தான், அவன் எலி பிடிக்கிட்டு போன மாதிரி போயிட்டு இருந்தான். இது எப்படி என்ன விளைவு? கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். யோகிய கடனாளி ஆயிடுவான். எனவே இவனும் திருந்த மாட்டான், அவனும் உருப்பிட மாட்டான். இப்ப உதவி செய்வதா? வேண்டியதில்லை. அதான் ராமாயணம் சொல்கிறது, உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய தம்பி. அப்ப அந்த இலக்கணம் பார்க்கணும். உதவி செய்தால் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால் உதவி செய்தாக வேண்டும். ஆனா பயன் கொள்ள மாட்டாங்க, ஊதாரி பைய அப்படின்னா கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவன் அவசரப்படுவான், படட்டும், பட்டு திருந்தட்டும் என்றதை விடணுமே தவிர அவனை தாங்குறேன்னு போனீங்கன்னா நாமளும் உருப்பட மாட்டோம். சரி, இப்போ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. சரி, இப்ப அடுத்த வார்த்தை என்ன? அமைதி. இப்ப அமைதி என்பதற்கு அமைதி எப்படி இருக்குன்னு பல பேருக்கு தெரியாதுங்க. இன்றைய சமுதாயத்துல அமைதி எப்படி இருக்கும் என்பதே பலருக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இலக்கணம் என்றால், ஓசை இல்லாமல் இருந்தால் அமைதி. டிராபிக் ஜாம் இல்லாம, பக்கத்துல எதுவும் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம, ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருந்தா இடம் ரொம்ப நல்லா அமைதியா இருக்குங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். நமக்குள்ளேயே ஒரு அமைதி இருக்கு, அந்த பொக்கிஷத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதே பலருடைய சிந்தனைக்கு எட்டுவது இல்லை. இப்போ சில சமயங்களிலே இப்போ சண்டே பொதுவாக அலுவலகங்கள் எல்லாமே விடுமுறை, மின்சாரம் இல்லை வைத்துக் கொள்ளுங்களேன், டிவி பார்க்க முடியாது. இப்போ என்ன சொல்லுவாரு? பொழுதே போக மாட்டேங்குது, ஒரு போர் அடிக்குது அப்படிம்பாரு. அப்ப அமைதிக்கு இவர் வைக்கின்ற பெயர் போரிங். இப்ப அமைதி என்பது என்ன? துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதி லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இத 4 வகை படித்தளங்க. வாழ்க்கை அனுபவங்களிலே இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று பொதுவா சொல்வோம். இன்பம் எப்போ நீடிக்கும், நிலைக்கும்? துன்பம் வராமல் காத்து கொண்டால் இன்பம் நிலைக்கும். ஏன்னா
இன்பமே இயற்கையிலே எங்கும் இதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இயற்கை விதி, இயற்கை தந்த கொடையே சுகம்தான், இன்பங்கள் தான். அது எப்ப கெடுதுங்க? இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும்போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும். இதுல ஒரு ரகசியம் வைக்கிறார் பாருங்க. இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்றார் மகர்ஷி. இரண்டும் அறிவின் அலைகளே, பேதமே கிடையாது. அப்ப எது இன்பம் எது துன்பம்? இப்போ 3 இட்லிக்கு மேல 5 இட்லி சாப்பிட்டா எனக்கு துன்பமா இருக்குது. இன்னொருத்தருக்கு 10 இட்லி சாப்பிடலைன்னா துன்பமா இருக்குது. ஏன்னா அவருடைய செரிமான அளவு அதிகம், என்னுடைய செரிமான சக்தி குறைவு. இப்போ எது துன்பம்? 10 இட்லி துன்பமா 3 இட்லி துன்பமா? உடல் தாங்கும் அளவுக்கு மேல் போனால் துன்பம். உடல் ஏற்கும் அளவுக்கு குறைந்தாலும் துன்பம். 10 இட்லி சாப்பிட்றோம், 2 இட்லி சாப்பிட்டு போதும் போ எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னா பசி தீருமா? வருத்தம் தானே. அப்ப உடல் தேவை என்னவோ அதை சமமாக பாதுகாக்கணும். அதிகமாகவும் போகக்கூடாது, குறையவும் கூடாது. ஆப்டிமம் லெவல். அப்ப அளவு முறை மாறும் போது ஏற்படும்போர் பொருத்தமில்லா உணர்ச்சி தான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பம். இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே என்றார் கண்ணதாசன். அப்போ துன்பத்திற்கு காரணம் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். இந்த 3 தான் துன்பத்திற்கு காரணம். அப்ப சமுதாய துன்பங்களுக்கு யார் காரணம்? மக்கள் அனைவரிடத்திலேயும் அறியாமை உண்டு, அலட்சியம் உண்டு, உணர்ச்சி வயம் உண்டு. இந்த நாடு இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த சகதியிலே நான் எப்படி தாமரையாக வாழ்வது? இந்த சமுதாய சாக்கடையிலே நான் எப்படி சந்தனமாக மணப்பது? அதுதான் கர்மயோகத்திலே பார்த்தோம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்றார். இன்றைக்கு நேற்றைக்கு கூட தொடர்ந்து ஒரு நச்சரிப்பு. இதுக்கு நன்கொடை கொடுங்க, நன்கொடை கொடுங்க, நன்கொடை கொடுங்க. அனாதை குழந்தைகளை காப்பாற்றிட்டு இருக்கிறோம், நன்கொடை கொடுங்க. இது உண்மையிலேயே காப்பாற்றினால் தர வேண்டியதுதான். தந்தும் பார்த்திருக்கேன். ஒருத்தர் கேட்கிறாங்க சொல்லி ஒரு 1000 ரூபாய் நன்கொடை தந்தீர்கள் என்றால் அடுத்த நாளே 4-5 போன் வரும் எனக்கு. இதே போல வேறு வேறு காரணங்கள், முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இல்லை மருத்துவத்திற்கு என்று 4 போன் வரும். என் நம்பர் உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சது என்று கேட்டா, ரேண்டமா போட்டோம் சார், உங்க நம்பர் வந்ததும்பாங்க. உண்மை என்ன என்றால் 10 போன் ஒரே அறையில் வைத்துக்கொண்டு இது ஒரு வகையான கொள்ளை. மனிதர்களின் கடைசி சொட்டு மனித அபிமானத்தை கூட காசாக்குகின்ற கையவர்களின் கூட்டம். இப்ப என்ன செய்வது? தர்மம் காப்பதா? இப்ப போன் வரும். அம்மா இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை, நீங்க எதுக்கு பாக்குறீங்க? அதுக்குதான் கவர்மெண்ட் நாங்க வரி கொடுக்குறோம். உங்களை யார் அனாதை குழந்தைகளை காப்பாற்ற சொன்னாங்க? இல்ல அம்பானி கிட்ட கேளுங்க, அரசியல்வாதி கிட்ட அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் வச்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை ஏமா தொந்தரவு பண்றீங்க? சோ இங்க தர்மம் கிடையாது. இது ஊதாரித்தனத்துல போய் சேரும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எங்கெல்லாம் நாம் ஏமாற்றப்படுவோம், அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதிலிருந்து விலகி நான் என் குடும்பம் என்ற அளவில் சுருங்கி நின்றால் மட்டுமே அமைதி சாத்தியம். சரி, இப்போ துன்பம் என்பது செயற்கை, இயற்கையில கிடையாது.
இந்த செயற்கை துன்பத்தை நீக்கிவிட்டால் மிச்சம் உள்ளது இன்பம் தானே. இந்த இரண்டும் தவிர்த்து விட்டால், இன்பத்தையும் போதும் என்று அளவு முறையோடு தவிர்த்து விட்டால் மீதி உள்ளது அமைதி, மனம் பெறுகின்ற அனுபவம். இன்ப துன்பம் உடல் பெறுகின்ற விளைவு, அமைதி பேரின்பம் மனம் பெறுகின்ற விளைவு இல்லையா? இன்ப துன்பத்திற்கு செயல் செய்தாகணும். அமைதி பேரின்பம் செயலற்று இருப்பதன் பலன். சும்மா இருந்தா போதும். எனவே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் அலைப்படுகின்ற மனிதனுக்கு அமைதியின் அனுபவம் கிட்டுவது இல்லை. அமைதியை ரசிக்கவும் தெரியாது. அமைதியை ரசிக்க தெரியாததனால் அதன் சுகம் தெரியவில்லை, அதனால் போரடிக்கிறது என்பார்கள். சரி, எங்காவது போகலாம், பக்கத்துட்டு போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாம், போய் அங்க போய் தத்தி பத்தினு எதையாவது பேசி அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட பேச வந்தது வம்பு. சோ அக்கம் பக்கத்தில் அமைதியை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அளவா பேசணும். என்ன விஷயமோ அதை மட்டும் பேசணும். சந்தோஷம் பேசுறதா அதை பேசணும். அதுல மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவுதான் நெருங்கிய நட்பு என்றாலும் கூட அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்றால் அந்த வார்த்தையை தவிர்க்க வேண்டும், அல்லது அப்பவே அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லிடணும். இல்லைன்னா பின்னாடி சிக்கலாகும். சரி, இப்போ அமைதி என்பது இன்பத்தை அளவு முறை தூய்த்த பிறகு ஏற்படுகின்ற ஒரு அசைவின்மை, சலனமில்லாத ஒரு மனம். அப்ப உடல் ஓய்வு பெற்றால் அது உடலுக்கு அமைதி, மனம் ஓய்வு பெற்றால் அது மனதுக்கு அமைதி. மனம் ஓய்வு பெறுமா? தூங்கும் போது கூட விடுறதில்லை, கனவுகள் வருது. மனசு எப்படி அமைதி பெறும்? அப்ப மனதுக்கு அமைதி தருகின்ற கலைதான் தியானம், தவம். அதனால்தான் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளிலே தவத்தையும் இணைக்க வேண்டும் என்ற வலு பெருந்தகை. அப்ப தவம் செய்தால்தான் மனம் அமைதியை அடையாளம் கண்டுகொள்ளும், அந்த அமைதியில் நேசிக்க தொடங்கிவிடும், அந்த அமைதியிலேயே லயிக்க தொடங்கிவிடும். அமைதியின் லயிப்பு பேரின்பத்தில் நிறைவு பெறும். சரி, இப்ப மற்றவர்களுக்கு அமைதி எங்க கிடைக்குது? ஒரே டென்ஷனா இருக்குது, பிரச்சனை இருக்குது, கசகசன் இருக்குது, எங்கேயாவது போயிட்டு வரலாம் கொஞ்சம் அமைதியா என்று எங்கேயாவது மலைவாச ஸ்தலங்களுக்கு போறாங்க, இல்லை பெரும்பாலும் கோவில் குளங்களுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனா அமைதியா இருக்கு என்று நினைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் ஒரே சஸ்தம்தான், அரகர அரகராம்பாங்க, சிவ சிவாம்பாங்க. இங்க அப்படியே கோயிலுக்கு போக பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல மருதமலை இருக்கு, அங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் பக்தர்கள் வருவாங்க. ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு வருவாங்க, 40-50 பேர். அரகரன்ட்டு ஓடுவாங்க 30-50 பேரும். நம்ம என்ன பண்றது இந்த சத்தத்துல? பேசாம ஒதுங்கி அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு எங்கேயாவது பக்கத்துல ஒரு மலை குன்று இருக்கும், அங்க போய் உட்காந்துன்னா அமைதியா இருக்கும். ஸோ முருகன்கிட்ட அமைதி கிடைக்காது, அந்த குன்றிலே தான் அமைதி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு யார் முருகன், கடவுள் எங்க இருக்குன்னு தெரிந்ததுனால கர்ப்பகரத்துல தான் போய் அமைதி பெறணும் அவசியமே இல்லை. கோவில் வளாகத்துல எங்க உட்கார்ந்தாலும் அமைதி கிடைக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் தொலைவில் உட்காந்துட்டோம்னா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு திரும்பி வந்துடலாம். அதுவும் தேவைப்படும் போது தான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்படின்னா நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி, அப்படியே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வரலாம். இல்லைன்னா தேவையில்லை, 7-8 மாசம் ஆச்சு நாங்கள் கோயிலுக்கு போய், பக்கத்துல மருதமலை இருக்கு, முதல்ல அடிக்கடி போவேன், இப்ப தேவையில்லை, போகலை.
ஸோ மனம் அமைதி பெற்று விட்டால் வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அமைதிதான், மௌனம்தான் இறைவனின் இயல்பு. ஸோ மனம் அமைதி பெற்றுவிட்டால் இறைவனை தேடி நாம் கோவிலுக்கு போக வேண்டாம், நம்மை தேடி இறைவன் வீட்டுக்கு வந்து விடுவான். நம்மை தேடி இறைவன் வீட்டுக்கே வந்துடுவான். சரி, இப்போ கோயிலுக்கு போனா அமைதி கிடைக்குதுன்றாங்களே, சரி ஓகே, ஒத்துக்கலாம். அப்ப எல்லாரும் தங்க முடியுமாங்க? இப்போ கோவில்களே ஏன் அமைதி இல்லை என்றால் ஜனத்தொகை பெருக்கம். எனக்கு தெரிந்து இந்த மருதமலைக்கு பஸ் வசதி கிடையாதுங்க, மின்சார வசதி கிடையாது. நான் 10, 15 வயது சிறுவனாக இருந்தபோது நடந்து தான் போகணும், ஒரு 8 கிலோமீட்டர். வெளிச்சமெல்லாம் இருக்காது, யாரும் கூட்டமே இருக்காது. அந்த படிகளை ஏறி தான் போகணும், பஸ் வசதி கிடையாது. போய் வருவதற்கே ஒரு அரை நாள் ஆகும். காலையில போனா மதியானம் தான் வர முடியும். ஸோ இப்படி இருந்த இந்த சன்னிதானம் மருதமலை திருக்கோவில் இன்றைக்கு காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் முருகனுக்கு ரெஸ்டே கிடையாதுங்க. ஒரே இரைச்சல் தான், ஒரே புலம்பல் தான். வரவெல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்டே போவான். தினமும் ஒரு நோட் புக் பைண்ட் பண்ணி வைக்கலாம் முருகன். அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். எதைத்தான் தீர்த்து வைப்பான். அப்போ கூட்டம் கூடினால் கோவிலும் சந்தை கடைதான், அமைதி கிடைக்காது. சரி, இப்ப அமைதியை நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால், ஒன்று கோவிலிலேயே நான் குடியிருப்பதற்கு வசதி இருக்க வேண்டும், அல்லது என் குடும்பத்தை நான் கோயிலாக மாற்ற வேண்டும். 2 சாய்ஸ் தான். அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், ஒன்று கோவிலிலேயே குடியிருக்க வேண்டும், அல்லது குடியிருக்கின்ற வீட்டை கோயிலாக மாற்றணும். இந்த இடத்துல மகரிஷி அருமையான ஒரு அருளுரை. இது எங்கேயுமே கிடையாது, புத்தகத்திலேயோ ஆடியோ கேசட்லயோ கிடையாது. அன்பொழி என்று ஒரு பத்திரிகை வருது இல்லையா, மகர்ஷி இருந்த காலத்துல அன்பொழி பத்திரிகையிலே குடும்ப அமைதியை பற்றி மகர்ஷி எழுதிய கட்டுரையிலே வந்த ஒரு அருளுரை. அது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய குடும்பத்தை ஒரு கோவிலாக மாற்றுங்கள், அந்த கோவிலுக்கு அர்ச்சகனாக நானே வருவேன். இது பல பேருக்கு மனவளக்கல் அன்பர்களுக்கே தெரியாது இந்த கொட்டேஷன். ஏன்னா இது 90களிலே 93 4 அந்த காலகட்டத்திலே வந்த அன்பொழியிலே குடும்ப அமைதி தலைப்பிலே மகர்ஷி எழுதிய ஒரு கட்டுரை. அதுல இந்த கொட்டேஷன் இருக்கு. உங்கள் குடும்பத்தை ஒரு கோவிலாக மாற்றுங்கள், அந்த கோவிலுக்கு அர்ச்சகனாக நானே வருவேன் அப்படின்னு மகர்ஷி சொல்லியிருக்கார். சரி, இப்போ இந்த குடும்பத்தை எப்படி கோவிலாக மாற்றுவது என்ற விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம் ஐயா. குடும்ப அமைதி நல்ல மகரிஷியினுடைய ஒரு கூற்றோடை, ஒரு கோட்டேஷனோட நிறைவு செய்திருந்தீங்க. சிறப்பாக இருந்தது ஐயா. இந்த குடும்பத்தை கோவிலாக மாற்றுங்கள், அர்ச்சகனாக நான் வருவேன் என்று மகரிஷி கூறியது, அதனுடைய விளக்கம் அடுத்த வகுப்பில் வருமா ஐயா? அதாவது ஒன்றும் பெரிய விளக்கம் இல்லைங்க. குடும்பத்தை கோவிலாக மாற்றுகிறோம். கோவில்னா அர்ச்சகர் இருப்பார் இல்லையா, அதாவது அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு, அந்த விக்கிரகத்தை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அதுக்கு வேண்டிய நைவேத்தியம் எல்லாம் செய்து பூஜை புனஸ்காரம் செய்துட்டு இருக்காரு இல்லையா. அது போல குடும்பத்தை கோவிலாக மாற்றிவிட்டால் நம்முடைய பராமரிப்பு, குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய வகையிலே மகர்ஷி நம்மோடு துணை இருப்பார் என்பது அர்த்தம். என்னுடைய ஐயா, நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம்.
ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பெறுமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, பெரிய கேள்விகளில் காரணம் என்று சொன்னால் எல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள். அனுபவம் பொழுது எல்லோரும் அனுபவப்பட்டிருப்பார்கள் பெரும்பாலும். அதுக்குரிய விடைகள் எல்லாம் ஐயா திருப்தியாக வேறு தெளிவாக என்றை சொல்லிட்டார். அதுபடியினாலே பெரிய கேள்விகள் என்று இல்லை. ஆனால் ஐயா கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம். ஆனால் அது கேள்வி கேட்கணுன்றதுக்கு கேட்கறாது. மற்றபடி ஐயா தெளிவான விளக்கங்கள் ஐயா அன்றைக்கு அருமை தெளிவான விளக்கம் வேண்டும் என்னென்ன ஐயா, இப்போ சில விஷயங்களை நாங்கள் அனுபவப்படும் பொழுது அதை இன்னொருவர் அதை திருப்பி அதை பற்றி திருப்பி சொல்லிக்க ஒரு திருப்தி என்னென்னு சொன்னால் அப்போ இன்னொரு ஆள் அனுபவப்பட்டிருக்கோம் அதனுடைய சரி. இப்போ சில இடங்களில் நாங்கள் சில சமயத்தில் சில விஷயங்களை அனுபவப்படும் பொழுது அதுக்கு நாங்களே எங்கள் பாட்டில் சில அதுக்குரிய தீர்வுகளை சொல்யூஷன்ஸை என்பால் சிந்திப்போம். ஆனால் அது சரியோ தெரியாது. அப்படியே நிலைமையில் இருக்கும் பொழுது இன்னும் உங்களை போய் ஒரு ஆள் ஒருவர் அதை திருப்பி சொல்லி அதை இதை சொல்லும் பொழுது அதில் ஒரு திருப்தி மனதுக்கு ஏற்படுவது உண்டு. அதே போல தான் ஐயா உங்களுடைய சிந்தனை முழுக்காண்டுக்கு அப்படி இப்போ நாங்கள் எல்லாம் பெரும்பாலும் அனுபவப்பட்டதாக இருக்கும். ஆனால் சிந்தி இருப்போம். ஆனால் சரியோ புள்ளியோ தெரியாதுன்ற ஒரு அப்படியே நிலை ஒன்று இருக்கும். அப்படி வரும்பொழுது இப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை கேட்கும் பொழுது அது ஒரு பூர்த்தி திருப்தி எழுப்புறோம் ஐயா. ஆனால் அப்படியெல்லாம் கேள்விகள் ஒன்றும் வர இல்லை. சொன்னது போல இது ஈஸி டாபிக் தான், டவுட்ஸ் எல்லாம் வராது. ஐயா ஒரு கேள்வி ஒன்று இந்த அமைதியை பற்றி சொல்லுங்கய்யா. இது என்னுடைய இளமைக்கால அனுபவம். இதை மற்றவர்களும் சிலர் கூற கேள்விப்பட்டிருக்கின்றேன். இளமை காலத்தில் படிக்கின்ற போது, குறிப்பாக நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போது வீட்டில் இருந்து அல்லது என்னுடைய ஹாஸ்டல்ல இருந்து அறையில இருந்து தனியாக இருந்து படித்தால் அது அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கும். அப்ப என்ன செய்யறோம்டா ஐயா, அங்க இருக்கிற கேஃபெட்டீரியா அல்லது காஃபி ஷாப்ல போய் அங்க அந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் வந்து கொண்டிருக்கின்ற போது அங்க இருந்து படித்தால் மனம் நன்கு அமைதி அடைந்து விரைவாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதை விரும்பி அதை செய்வதுண்டு. அதை நான் பல மாணவர்களும் அதை கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இங்கே படிக்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழக படிக்கிறதுக்கு காஃபி ஷாப்பில் போயிருந்து படிப்பார்கள். ஒரு நோய்ஸுக்குள்ளே இருக்கின்ற போது ஒரு அமைதி, அப்படி ஒரு அந்த அமைதியை அதை உணரக்கூடியதாக இருக்கின்றது ஐயா. அப்ப அமைதி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலும் அங்கேயும் ஒரு அமைதி கிடைக்கிறது. லைப்ரரி. ஆமா. அப்ப இங்க அந்த என்ன அமைதியாக தியானத்தில்தான் அமைதி கிடைக்கும் அல்லது ரெண்டு சொல்லுகின்ற போது அதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு ஐயா. இல்ல, ரெண்டு வகை. இந்த லைப்ரரியில் அமைதி, கோவில் அமைதி எல்லாம் பௌதிக அமைதி, பௌதிகம். மன அமைதி என்பது ஜீவகாந்தம். அப்போ மனம் அப்படின்றது அமைதி பெறணும்னு சொன்னா எண் அலைகள் தாக்காம இருக்கணும் இல்லைங்களா? அதான் ஐயா ஒரு போன சிந்தனையிலேருந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி ஐயா என்ன சொன்னா, அந்த நிசித்த கர்மான்னு சொல்லி ஒன்றை சொன்னீங்க. ஆமாங்க. நிசித்த கர்மாவில் அந்த இயமம், நியமம், பிரணயாமம், ஆசனம், இது அதில் 5 சொன்னீங்க. அதாவது நித்திய கர்மா, நிசித்த கர்மா, நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, கர்மயோகா. நிஷ்காமிய கர்மா, கர்மயோகம் ரெண்டு ஒன்று தான். நித்திய, நிசித்த, நிஷ்காமிய, நித்திய கர்மத்தில் நிஷ்காமிய 4. அதுலேயே அந்த பதஞ்சலி சூத்திரமோ இதோ அப்படின்னு சொல்லி அதில் இயமம், நியமம்,
பிரணயம் ஆமா, யமம் என்பது செய்ய வேண்டியது, நீ யமம் என்றால் தவிர்க்க வேண்டியது. ஓ. அதே போல நித்திய கர்மா என்பது செய்ய வேண்டியது, நிசித்த கர்மா என்பது தவிர்க்க வேண்டியது. அப்போ இந்த இரண்டுக்கும், நித்திய கர்மத்தை செய்வதற்கும் நிசித்த கர்மத்தை தவிர்ப்பதற்கும் நமக்கு பயிற்சி வேணும். அப்ப என்ன சொல்றாங்க, நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம். அதாவது நம்ம நித்திய கர்மம் அடிப்படை செய்தே ஆக வேண்டிய கடமைகளை செய்கின்ற போதும் அது பற்று இல்லாமல், இது உணவு சாப்பிட்றோம் உடம்புக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு, உயிர் வாழ்வதற்கு, அப்போ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. அதுல சுவைப்பது தவறு கிடையாது. சுவையை கவனிக்காம சாப்பிடணுன்றதெல்லாம் அது தேவையில்லை. நல்லா சுவைத்த சாப்பிடலாம். ஆனா அந்த அவேர்னஸ் இருக்கணும், அளவு மீறாம இருக்கக்கூடிய அவேர்னஸ். அப்ப நிஷ்காமியமாக மாறுகிறது. அப்ப நித்திய கர்மத்தில் நிஷ்காமியம், அதுவே நிஷ்காமிய கர்மமாக மாறும். சோ நிஷ்காமிய கர்மமும் கர்மயோகமும் ஒன்று. நீங்க அதை சொல்லும் பொழுது அந்த பதஞ்சலி சூத்திரம் ஒன்று சொல்லி அதுல சேர்த்து பிரணயாமம், ஆசனம் என்னமோடு சொன்னீங்க. அதுல 5. அதாவது யமம், நியமம், பிரணயாமம், ஆசனம், ஆசனம், பிரணயாமம். அப்ப 4 ஆசனம் வந்து யோகாசனம். ஆமா. பிரணயம் வந்து மூச்சு பயிற்சி. ஆமா, இன்னும் உண்டு. இந்த 4 வந்து உடற்பயிற்சி. அது பிரத்யேகார தாரண தியான சமாதி வந்து மனப்பயிற்சி. அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி மொழியோட அஷ்டாங்க யோகம் இது. ஆமா, ரைட் ஐயா. ஓகே, சரிங்களா? நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் நிறைய செய்து கொள்வோம். வாழ்வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 41 மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.